வணக்கம்ங்க. நம்மாழ்வார் இயற்கை விவசாயம். இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஈரோடு மாவட்டம், அந்தியூர் வட்டம், வெள்ளித்திருப்பூர் பஞ்சாயத்துங்க. என்னோட பேரு சக்திவேலுங்க. நான் கடந்த 4 வருஷமா விவசாயம் பண்ணிகிட்ருக்கேங்க. இதில் 3 வருஷம் அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா, மக்காச்சோளம் பண்ணிகிட்ருக்கேங்க. மக்காச்சோளத்துக்கு இப்போ கொஞ்சம் நல்ல ரேட்டு அப்படிங்கிறதுனால, மக்காச்சோளத்த மாற்றி மாற்றி அப்படியே கொஞ்சம் பண்ணிகிட்ருக்கேங்க, இட விட்டு இட விட்டு. இந்த பதிவு எதுக்கு அப்படின்னா, எல்லோரும் இயற்கை விவசாயத்துக்கு மாறினா லாபம் கம்மி, அதில் அதிகமாக ஈல்டு எடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பரவலாக பேசிகிட்ருக்குறாங்க. அது என்னமோ ஆரம்பத்தில் பார்த்தா உண்மை தான். நம்ம ஈல்டு மட்டும் வேணும் அப்படின்னு பார்த்து அதிகமாக செயற்கை உரம் வாங்கி போடுறது, பூச்சிக்கொல்லி தெளிக்கிறது, களைக்கொல்லி தெளிக்கிறது, அதெல்லாம் பண்ணும்போது அதோட செலவு காஸ்ட் வந்து அதிகமாகுதுங்க. கடைசியாக நமக்கு வர அமௌண்ட்டு மட்டும்தான் கண்ணுக்கு தெரியுதே தவிர, அதுக்கு முன்னாடி எவ்வளோ போகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அதிகபட்சம் பார்க்குறது இல்லைங்க. இப்போ இயற்கை முறையில் பண்ணும்போது பூச்சிக்கொல்லி மருந்தெல்லாம் இயற்கை முறையில் நிறையா தயாரித்து பண்ணிக்கலாம். அது இல்லாமல் இப்போ கடையிலேயே கொடுக்குறாங்க, நிறைய பூச்சி மருந்தெல்லாம் இயற்கை முறையில் கொடுக்குறாங்க. அது கொடுக்கும்போது நம்மளுக்கு இந்த பயிர் சுடுறது அந்த மாதிரி எந்த இதுவும் இல்லை. அதை விட செலவு கம்மி தான். ஒரு டைம் அடித்தா போதும், அந்த மாதிரி தான் கரெக்டாக இருக்குது. நம்ம அது தெளிக்கிற முறை தான் இருக்குதே தவிர, மற்றபடி மருந்துக்கு டிஃப்ரென்ஷியேட் அப்படிங்கிறது பார்க்கும்போது அதிகமாக இல்லை. அது இல்லாமல் இப்போ வந்து ரேட்டெல்லாம் அதிகமாகுது அப்படின்னு நம்ம விதைக்கிறோம். அதை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு விதையோட விலையும் கூட்டி வச்சிடுறாங்க. ஆனால் ஒரு டைம் போடுற விதை வந்து மறுபடியும் அடுத்த டைம் நம்ம பண்ணும்போது கிடைக்குமான்னு பார்த்தா அது கிடைக்கிறது இல்லைங்க. வேறு விதை தான் கிடைக்குது. மறுபடியும் அதை நம்ம போட்டு பழக்கப்படுத்தணும். இப்போ நாம் விதையை போட்டு அவங்களுக்கு பழக்கப்படுத்தி கொடுத்துட்ருக்குறோம். ஆனால் நம்மளுக்கு வந்து ஒரே மாதிரியான விதை வந்து கிடைக்கிறது இல்லைங்க. நான் வந்து வருஷத்துக்கு வருஷம் செயற்கை உரம் தான் போட்டு பண்ணினேன். வருஷத்துக்கு வருஷம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டே வந்துருக்கிறேன். இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா எந்த உரமுமே போடாமல் இருக்குங்க. மண்ணை வந்து நம்மளுக்கு பழக்கப்படுத்தணும் அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 3 வருஷமாவது மண்ணில் உரம் போடாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மாழ்வார் சொல்லியிருக்காரு. அதுபடி நான் ஒவ்வொரு வருஷமும் உரத்தை வந்து குறைச்சிட்டு வந்துட்டுருக்குறேங்க. முதல் வருஷம் 3 டைம் உரம் போடுறேன் அப்படின்னா கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு வந்து இந்த கடைசியாக இப்போ பண்ணினதில் வந்து உரமே நான் போடலைங்க. களைக்கொல்லி மட்டும்தான் அடிச்சிருக்கேன். அது புல் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற காரணத்தினால அதை ஒன்றும் தவிர்க்க முடியாது, இப்போதைக்கு தவிர்க்க முடியல. அதையும் தவிர்த்துருவேன். அதனால் களைக்கொல்லி மட்டும் அடிச்சிருக்குங்க. மெயினாக யூரியா அதெல்லாம் வந்து நான் போடலைங்க. இந்த டைம் போடாமல் என்னோடய மண்ணில் மாட்டுச்சாணம் அதெல்லாம் வந்து நான் அதிகமாக போடலைங்க. இருந்தாலும் மண் அதில் இருக்கிற சத்து வந்து அதுக்கு பயிருக்கு தேவையான சத்து மண்ணிலேயே இருக்குது, அதே எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லி நம்மால் வரதெல்லாம் கேட்டிருக்கேன். சரி நாம் அப்படியே பண்ணி பார்ப்போம், ஈல்டு கம்மியாக இருந்தாலும் என்ன ஆகுதுன்னு பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு நாளுக்கு நாள் உரத்தை வந்து நான் கம்மி பண்ணி கொடுக்க, இப்போ கடைசியாக போட்டதில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஈல்டு குறைச்சலும் இல்லைங்க. நான் ஆரம்பத்தில் பார்த்தா கொஞ்சம் கம்மியாக தான் வருமே என்னமோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனாலும் பார்த்தா ஈல்டுங்கிறது வந்து ஒரே சமமான அளவு தான் வந்திருக்கு. பெரிய ஏமாற்றம் அப்படிங்கிற மாதிரி ஒன்றும் இல்லைங்க. ஆனால் எனக்கு செலவு கம்மி, உர செலவெல்லாம் இப்போது கம்மி பண்ணிட்டேன். உர செலவு இல்லை. அதனால் இயற்கை முறையில் பண்ணுறது வந்து ரொம்ப அட்வான்டேஜாக தான் இருக்குதுங்க. ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட்டாக தான் இருக்குது. நம்ம தான் கடையில் எது இருந்தாலும் கடைக்கு போய் உரத்துலேருந்து பூச்சிக்கொல்லியிலேருந்து எல்லாமே கடைக்கு போகிறதுனால அவங்க வைக்கிற விலைக்கு நம்ம வாங்கிட்டு வந்துடுறோம். அது என்ன முறையில் அது கரெக்டாக சொல்கிறாங்களான்னு பார்த்தா கரெக்டாக சொல்கிறதில்ல. ஆகும் ஆகாது அப்படிங்கிற ஒரு இதில் தான் சொல்லுவாங்க. முழுசாக நம்பி நம்ம வாங்கிட்டு வந்து சரியாகும் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு மருந்தும் இல்லை, உரமும் இல்லைங்க. அதனால் நம்ம மண் வந்து என்ன மாதிரி இருக்குதுன்ட்டு ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு வருஷத்துக்காவது நம்ம எதை போட்டால் நம்ம மண்ணுக்கு போதும் அப்படின்னு சொல்லி தேர்ந்தெடுத்து போட்டு பண்ணுனா நம்மளுக்கு வந்து லாபம் அப்படிங்கிறது வந்து இரட்டிப்பாக கிடைக்குங்க. நம்ம கடைசியில் லாபம் வர்றதுக்கு இப்போது 10,000 போட்டு 20,000 எடுக்கிறதுக்கு 5,000 போட்டு 15,000 எடுக்கலாம்லங்க. முன்னாடி போடுற அமௌண்ட்டு கம்மி தானேங்க. அவங்களுக்கு கொண்டு போய் கொடுக்குறக்கு அந்த அமௌண்ட்டு நம்மளுக்கே இருந்தால் பரவாயில்ல தானேங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல வரேங்க. இயற்கை முறையில் பண்ணணும் தாங்க. பாருங்கள், முதல் வந்திருந்ததை விட இப்போ நல்லா தான் வந்திருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அதனால் என்ன பயிர் பண்ணிங்கனாலும் ஒரு முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் இயற்கை விவசாயத்துக்கு மாறுறதுக்கு வாங்க. நம்ம உடம்புக்கும் நல்லது, நம்மளோட மண்ணுக்கும் நல்லதுங்க. மண்ணில் எனக்கு ஏன் இந்த இதுக்கு பிடிக்கல அப்படின்னா, உரம் போட்டுட்டு பார்த்தோம்னா தண்ணி கட்டும்போது எல்லாம் அந்த வெள்ளையாக படிஞ்ச மாதிரி இருக்குங்க. அது ஏன் எதனால் இப்படி வருது அப்படின்னு சொல்லி எனக்கு ஆரம்பத்தில் சந்தேகமாக இருந்துச்சு. இந்த உப்பு போடுறதுனால சரி அது மேலே சும்மா படிகிறது தானே, இதனால் என்ன பிரச்சனை வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் அது ஒரு
என்னென்னு சொல்ல தெரியல. அப்படி இருந்துச்சு. அதனால் நான் அது குறைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது, உப்பு தான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு, உப்போட அளவு குறைச்சிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா, மண்ணில் அந்த படியிற மாதிரி அதெல்லாம் எதுவும் இல்லைங்க. உரத்த கம்மி பண்ணிவிட்டேன். தண்ணி மட்டும் அதிகமாக கரெக்டாக கட்டிகிட்டே இருந்தேங்க. கட்டிகிட்டு இருந்ததுனால சோளம் வந்து இப்போ நான் நினச்ச ஈல்டு வந்திருக்குதுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் நான் நினச்சபடி ஈல்டு வந்திருக்குதுங்க. அதனால் மக்காச்சோளத்துக்கு வந்து கரெக்டான முறையில் உப்பு உரமெல்லாம் கொடுத்தீங்கன்னா போதுங்க. அதிகபட்சம் நம்ம மாட்டு சாணம்லாம் இருக்குது, அதை பயன்படுத்தலாம். ஒன்றும் தப்பு இல்லை. பஞ்சகாவியம் அதெல்லாம் பயன்படுத்தலாம். அதெல்லாம் தப்பு இல்லைங்க. முடிஞ்ச அளவுக்கு மண்ணில் செயற்கை உரத்தை கொட்டுறதை வந்து நம்ம தவிர்த்துக்கணுங்க. தவிர்த்துக்கிட்டோம்னாவே மண் வந்து நல்லா வளமாக இருக்கும். அடுத்தடுத்து என்ன பயிர் பண்ணாலும் நல்லா வளமாக இருக்குங்க. ரொம்ப நன்றிங்க. வணக்கம்.